அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த விலாகில் பார்த்தீங்கன்னா நோன்பு வரதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன் கொஞ்சமாக பண்ணி வச்சிருந்தோம். ரமதான் வரப்போதுன்னு தெரிஞ்சிட்டாலே இந்த 3 விஷயத்தை எங்கள் அம்மா செஞ்சு வச்சிருவாங்க. அது இல்லைன்னா எங்கள் அம்மா கையும் காலும் ஓடாது. இதை வச்சு தான் எல்லா டிஷ்ஷுமே செய்வாங்க. ஸோ என்னன்றதை நான் உங்களுக்கு 1 by 1 சொல்கிறேன். உங்களுக்கு என்னுடைய சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கட்டமிட்ட சட்னி. இது இல்லைன்னா எந்த ஒரு சாட் வகைகளுமே பண்ண முடியாது. இது எப்படி பண்ணுறதுன்னா ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், அசஃபோடிட்டா, சால்ட், சில்லி பவுடர், அதுக்கப்புறம் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா கொதிச்சு வந்ததும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வெல்லமும் சுகரையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா கரைஞ்சதும் ஒரு எம்டி கிளாஸ் கண்டெய்னரில் அதை வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் 1 மந்த் வரைக்கும் நீங்கள் வச்சு எந்த சாட்டில் நீங்கள் இது யூஸ் பண்ணாலுமே டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ரொம்பவே நல்லா இருக்குன்னு உங்கள் வீட்டில் எல்லாருமே சொல்லுவாங்க. செகண்ட் ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா பஜ்ஜி மாவு மிக்ஸ் தான். இது வந்து வீட்லேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பவுல் அளவுக்கு கடல மாவு எடுத்துக்கிட்டோம்னா அதே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ரைஸ் ஃப்ளோர் எடுத்துக்கணும். ஜீரா, தனியா, சில்லி பவுடர் 3மே கிரஷ் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க. டர்மரிக் பவுடர், ஓமம், தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, இன்ஸ்டன்ட்டாக வீட்லேயே நம்ம பஜ்ஜி மாவு பண்ணிக்கலாம். இதுக்குன்னு கடையில் வாங்கணுன்ற அவசியமே இல்லை. தேர்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேஜிக் பவுடர்னே சொல்லுவேன். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து நான் ஃபுல் கிளிப்பிங் எடுக்க மறந்துட்டேன். இது நான் வந்து எடுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்க நோட் பண்ணிக்கோங்க. தனியா, சீரகம், மிளகாய் ரோஸ்ட் பண்ணிட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட மேங்கோ பவுடர், ஜிஞ்சர் பவுடர், பிளாக் சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க, சாட் மசாலா பவுடர் ரெடி. கடையில ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. வீட்டில் பண்ற சாட் மசாலா வந்து டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அல்லா ஹாஃபிஸ்.